பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் ஃபர்ஸ்ட் வந்த ஃபைட். ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சஞ்சய், பிரியா, லவ் டால்கிஸ். இன்னைக்கு என்ன வீடியோன்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா தெரியுமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாது, ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. என்னன்னு சொல்ல போறாங்க. என்ன வீடியோ அப்படின்னா பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் இருக்க டிஃப்ரென்ஸ். தோணல. பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் ஃபர்ஸ்ட் வந்த ஃபைட். பிஃபோர் மேரேஜ் ஃபர்ஸ்ட் என்ன ஃபைட் வந்துச்சு எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு தான் ஃபைட்டே வந்துச்சு. பிஃபோர் மேரேஜ் எனக்கு லாஸ்டா போட்ட ஃபைட்னா லாஸ்டா போட்ட ஃபைட்டும் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஃபைட் சொல்லு. ஃபர்ஸ்ட் ஃபைட் வந்து எங்களுக்கு ஒரு வருஷம் லவ் பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு தான் ஃபர்ஸ்ட் ஃபைட்டே ஸ்டார்ட் ஆச்சு எங்களுக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஃபைட் வந்து ஞாபகம் இல்லை. ஆஃப்டர் மேரேஜ் ஃபர்ஸ்ட் 6 months எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் 6 months ஃபைட்டுல வாயால இவங்களுக்கு வந்தாது சைத்தான்வாங்களே அந்த ரொம்ப சண்டை. ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் மேரேஜ் அந்த டே 1ல இருந்து ஃபர்ஸ்ட் 6 monthsனா கால்குலேட் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாவே ஃபைட் தான். அது யாருக்குமே தெரியாது. வெளியெல்லாம் இருக்கிறவங்க சண்டை போடுறாங்களான்னு தோணும். ஆனா நாங்க செம்மையா சண்டை போட்டோம். ஆனா இப்போ வந்து இல்ல, சாமி இதுல சண்டை வரக்கூடாது, நான் கண்ட்ரோல் பண்றேன், இட்ஸ் மீ. இவங்க வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்டாங்க. குட் பாய். அதுக்கு அடுத்தது வந்து லாஸ்ட் ஃபைட். பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் லாஸ்ட் ஃபைட்னா, நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு நைட் வரைக்கும் சண்டை போட்டுன்னு தான் இருந்தோம். நான் இப்பயே வீட்டுக்கு போயிடுவேன்லாம் சொன்னேன். இப்போ நான் நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு நைட்டு, இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் தூங்குறதுக்கே 1 மணி ஆயிடுச்சா. 1 மணிக்கு தூங்கி 3 மணிக்கு எழுந்திட்டோம் ரெடி ஆகிறதுக்காக. அந்த 1 மணி வரைக்கும் மெசேஜ்ல வந்து அட்வைஸ் பண்ணி சாவச்சிட்டாங்க. என்ன சுத்திக்கிறவங்க எல்லாருமே. எங்க மாமா ஒருத்தர் இருக்கிறாரு, ஒருக்கி நாயை வச்சு செஞ்சு கிழிச்சு விட்டாரு. எல்லாத்தையுமே வந்து 2 பேருக்கும் வந்து பிஃபோர் மேரேஜ் நாளைக்கு கல்யாணம்னா இல்லை 2 hours அப்புறம் கல்யாணம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருந்தோம். ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைட் அதான் சொன்னேனே, லாஸ்ட் ஃபைட். இப்போ வந்து என்ன சண்டை போட்டோம்? இப்போ லாஸ்டா என்ன சண்டை போட்டோம்? லாஸ்டா சண்டை போட்டோம். சும்மா சண்டை தான் வரும், பெருசாலாம் சண்டை வராது. ஒரு மாதிரி லூசு மாதிரி இருப்பாங்களா, எதுக்கு கத்தனே தெரியாம எல்லாரும் வீட்லயும் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் திட்டு வாங்குவோம். அது நம்ம அடங்கி தான் போய் வேற என்ன தலையில் தந்த என்ன சும்மா சண்டை தான் வருது. பெருசாலாம் ஒரு சண்டையே கிடையாது. இப்போ லாஸ்டா சண்டைனா என்னன்னு சொல்லுங்க. துணியை வாஷிங் மிஷினை போடலனா சண்டை, சாப்பிட்ட தட்டி எடுக்கலாம் சண்டை, அப்புறம் குடிச்ச அந்த டம்ளரை எடுத்துட்டு போய் வைக்கலாம் சண்டை, லைட்டு போட்டா சண்டை, போடலாம் சண்டை, எல்லாத்துக்குமே சண்டை தான். இதெல்லாம் வந்து ஒரு சண்டையாவே இது பண்ண முடியாது. அவங்க ஞாபகம் மருந்தே நம்ம சொல்லி திருத்த வேண்டியதா இருக்கு. பொய் சொல்றோம். சரி, ஓகே. பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்திருக்கோம்ல. பிஃபோர் மேரேஜ் ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்திருக்கும், ஆஃப்டர் மேரேஜ் ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்திருக்கும். அதுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தோம்? ஏன்னா சொல்லிடுறேன், என்னுடைய பர்த்டேக்கு வந்து இவங்க ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் பர்த்டே Realme C3. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபுல் கேஷ் கொடுத்து, அது எவ்வளோ 8,000 Realme C3. அப்ப அது ரொம்ப மச்சான் ரஃபிக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து எனக்கு சப்போர்ட். இந்த மாதிரி நிறைய பேர்ட்ட காசு வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க வச்சிருந்த காசே சரி, எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸ். ஏன்னா நான் அப்பெல்லாம் வந்து ஃபோன் வேணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். அப்போ வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஒரு 3 மாசம் அவங்களே போட்டு வச்சிட்டாங்க, அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு வேற ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. அது இப்போ வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போதான் அது செத்து போச்சு. அதுக்கு இந்த ஃபோனுக்கும் ஒரு சண்டை வந்துச்சு, சரியான சண்டை வந்தது. அது சொல்றேன், இது ரொம்ப போக சொல்றேன். அதெல்லாம் வந்து நல்ல லவ் ஸ்டோரியில தான் ப்ராப்பரா சொல்ல முடியும். இது வந்து ரொம்ப லென்த்தா ஆல்ரெடி போயிடுச்சு. எவ்வளவு கிழிக்கணுமோ அந்த அளவுக்கு கிழிப்பாங்க அந்த மாதிரி. நீ சொல்லு, நான் வாங்கி கொடுத்தது உன் ஃபர்ஸ்ட் பிஃபோர் மேரேஜ். ஆஃப்டர் மேரேஜ் என்ன கிஃப்ட் கொடுத்தாங்களா? எனக்கு என்னோட பர்த்டேக்கு சாரீ வாங்கி கொடுத்தாங்க. சாரியே வந்து லவ் பண்ணி நாங்கள் வந்து 3 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம். அந்த 3 வருஷத்துல எனக்கு சாரியே வாங்கி கொடுத்தது இல்லை. எனக்கு வந்து ஆஃப் சாரி கூட வாங்கி கொடுத்துருவாங்க, சுடிதார் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க. பட் சாரி வாங்கி கொடுத்ததே கிடையாது. அது வந்து ஆஃப்டர் மேரேஜ் சாரி வாங்கி கொடுத்தாச்சு. சரி, மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் வாங்கி கொடுத்துக்கலாம்னு சொல்லி
இட்டாச்சி. அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஜாலியா. அது கேரளா சாரி கேட்டாங்களா, அது கேரளா சாரி பார்த்தாலே என் மைண்டு வேற மாதிரி தோணுதா, அதனால கலர் சரியா வாங்கி எனக்கு கொடுத்தேன். கேரளா saree ரொம்ப பிடிக்கும். இப்போ கட்டி கட்டி அது சலிச்சு போச்சு, அந்த அளவு கட்டிட்டேன். அதான். அந்த saree எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்ம கலர். எனக்கு வந்து கிரீன் 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 மாதிரி போயிட்டு ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு கலர் பிடிக்கும். இவங்களுக்கு எப்பவுமே இந்த மஞ்சள் கலரு, இந்த பச்சை கலரு. கிரீன் கலர் இப்போ என்கிட்ட எல்லா கிரீன்ல எல்லா கலர் கிரீன் கலர் சாரியும் இருக்கு. என்ன பண்றது? நீ சொல்லு, நான் கொடுத்தது. பிஃபோர் மேரேஜ் ஃபர்ஸ்ட் கிஃப்ட். பிஃபோர் மேரேஜ் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் அதான் இப்ப சொன்னதுதான். செயின், பிரேஸ்லெட்டு, ஷர்ட்டு. சரி அது இப்போ கொடுத்தது. புரியுது. ஒரு உணர்ச்சியில் நீ கொடுத்த கிஃப்டெல்லாம் நான் சொல்லிட்டேன், நான் பிஃபோர் மேரேஜ், அதனால ஒரு உணர்ச்சியில் வந்து சரியா. இவர் வந்து எனக்கு போட்டி போடுவார். ஆனா நான் பண்றது நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவேன். அப்புறம் கொடுத்தா சிறப்பாக கொடுத்தோம் இல்லையா. இவர் வந்து நான் கொடுக்கறத எனக்கு வந்து கொடுப்பாங்க திருப்பி. ஆனா நான் தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பேன். இவருக்கு செயின் வாங்கி கொடுத்தேன்னா எனக்கும் செயின் வாங்கி கொடுத்தாங்க. நான் பிரேஸ்லெட் வாங்கி கொடுத்தேன்னா அந்த பிரேஸ்லெட்டை வந்து கீழே விழுந்து தொலைச்சிட்டாங்க. நான் போட்டுட்டு இருக்கேன் இன்னும். அதுக்கப்புறம் என்னது, கொலுசு. எனக்கு கொலுசு நீ வாங்கி தரேன். நான் அண்ணா கயிறு வாங்கி கொடுத்தேன். சரி ஓகே. ஆமா, அண்ணா கயிறு வாங்கி தரேன். ஓகே, அது இருக்கு, அது காட்ட முடியாது. ஆனா எனக்கு கொலுசு வாங்கி கொடுத்தாங்க, அதுவும் இருக்கு இன்னும், போட்டு தான் இருக்கு. இப்போ கூட வீட்டுல போட்டுப்பேன். அந்த மாதிரி வந்து நான் என்ன வாங்கி கொடுக்குறேனோ எனக்கு போட்டி போட்டு அதை வந்து ரொம்ப சிறப்பாவே வாங்கி கொடுப்பாங்க. அதான் என் மைண்ட் செட். ஒருத்தர் நம்மளுக்கு திருப்பி கொடுத்துறா, திருப்பி செஞ்சு விட்டுருணும். நல்லாவே வாங்கி கொடுத்துருப்பாங்க. நான் சொல்ல ஆஃப்டர் மேரேஜ். நான் என்ன வாங்கி கொடுத்தேன்? அந்த நான் தான் நீ வாங்கி கொடுத்த, நான் சொல்லிட்டேன். நான் வாங்கி கொடுத்தது நீ சொல்லு. ஆஃப்டர் மேரேஜ் அந்த இது தானே, அந்த மெட்டி, சல்சல் மெட்டி. நான் நீ வாங்கி கொடுத்தது நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் பர்த்டே மட்டும் தான், செகண்ட் பர்த்டே தேர்ட் பர்த்டே எல்லாம் கேட்கல. பர்த்டேக்கு நான் கேட்கணுமா? ஆஃப்டர் மேரேஜ் சொல்லி தொலை. ஐயோ, இவங்களுக்கு வந்து நான் பிஃபோர் மேரேஜ் வந்து வாங்கி கொடுத்தது சொல்லிட்டியா? சட்டை, செயின், அதுக்கப்புறம் ரிங்கு வாங்கி கொடுத்தேன். ஆஃப்டர் மேரேஜ் வந்து கல்யாணம் ஆகி ஒரு 28 நாள்ல வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்துச்சு. என்னால ஒன்றும் கொடுக்க முடியல. இல்ல அது தான் கேக் வெட்டினேன். அது எல்லாரும் வெட்டுறதுதான். எதுவும் சர்ப்ரைஸ் பண்ணாங்க. என் மச்சானெல்லாம் வச்சு செஞ்சுட்டாங்க. மோகன்றவனை அவனெல்லாம் வச்சு செஞ்சு விட்டாங்க. ஏதோ ஒன்று பண்ணணும், சர்ப்ரைஸ் பண்ணணும். ஆனா எல்லா நல்ல சர்ப்ரைஸ் ஆன எல்லா டைமும் ஒன்னே பண்ணதுக்கெல்லாம் எனக்கு கடுப்பாயிடும். அதனால வந்து ஒரு டைம் ஒன்று பண்ணணும் போது இது தன்னாலவே அமைஞ்சிடுச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஸோடலாம், எங்க ஃப்ரெண்ட்ஸோடலாம் வச்சு செய்யும் போது அது ரொம்ப சூப்பராகவே. நெக்ஸ்ட் பர்த்டே ஃப்ளைட்ல செலிப்ரேட் பண்ணுவீங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டேன். சான்ஸ் கிடைச்சா பண்ண மாட்டேன். நீ பண்ணு. சான்ஸ் கிடைக்கும், கண்டிப்பா சான்ஸ் கிடைக்கும். இவர் பண்ணுவார், எனக்கு ஹெலிகாப்டர்ல பண்ணுவார் பர்த்டே. அதுக்கெல்லாம் 3 லட்சம் ரூபாய் நான் செலவு பண்ண மாட்டேன். ஏதோ ஒன்று. என்ன உனக்கு? எனக்கு என்ன ஏரோப்ளேன்ல செலிப்ரேட் பண்ணுமா? ஏரோப்ளேன் கம்மி தான், 2000 தான் ஃப்ளைட் டிக்கெட். செஞ்சு கொடுப்பார். பண்ணிக்கலாம், செஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து பிஃபோர் மேரேஜுக்கும் ஆஃப்டர் மேரேஜ்ல, பிஃபோர் மேரேஜ் இருந்த மாதிரியே இப்போ யார் வந்து சேஞ்ச் ஆயிருக்கிறது ரெண்டு பேர்ல? நானா தான் இருப்பேன். ஏன்னா சரியா டைம் ஸ்பெண்ட் பண்ணதுல. அப்படிலாம் நான் சத்தியமா சொல்ல மாட்டேன். டைம்லாம் ஸ்பெண்ட் பண்றதா எல்லாருமே வந்து ஒரு ஆஃப்டர் மேரேஜ் வந்து எனக்கு வந்து சுத்தி இருக்கிறவங்களாம் சொல்லி சொல்லி பயந்தது தான் அதிகம். ஆஃப்டர் மேரேஜ் வந்து முன்னால இந்த மாதிரியே இருக்க மாட்டாங்க. எனக்கு முன்னால இருந்ததை விட இப்போதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, கண்ணெல்லாம் கலக்குது. எனக்கு வந்து லவ் பண்ணும் போது இருந்ததை விட ஆஃப்டர் மேரேஜ் ஜாலியா இருக்கேன். லவ் பண்ணும் போது என்ன வெளில எங்கேயும் சுத்த முடியாது, பாதுரா மாட்டிப்போம். அப்ப கூட நாங்க சுத்துவோம், பிரச்சனை இல்லை. நாங்க பாண்டிச்சேரி போயிருக்கோம். 2 பேர்ல யார் சேஞ்ச் ஆகும்? நான் எப்பயுமே சேஞ்ச் ஆக மாட்டேன், எதுக்காக சேஞ்ச் ஆக மாட்டேன். இவர் வந்து முன்ன இருந்ததை விட அந்த வந்து கோவமா பேசுறது, கோவமா பண்றது அவரோட நான் தான் பண்ணுவேன் அப்ப கூட. இப்போ வந்து அது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. இல்லவே இல்லை கோவப்படுறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. பிஃபோர் மேரேஜ் வந்து எப்படி நாங்க ஊர் சுத்துறோமோ அதை விட ஆஃப்டர் மேரேஜ் வந்து டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு நாங்க வந்து நல்லா ஊர் சுத்துறோம். என்ன கேட்டாலும் ஓகே, எங்க போறதா இருந்தாலும் ஓகே, 12 மணிக்கு வெளியே போனாலும் ஓகே தான். செம ஜாலியா தான் இருக்கு. செய்யலாம், கைத்து மேல கால் இருக்குமா, அதனால எல்லாத்தையும் செஞ்சுறேன். செம ஜாலியா இருக்கு. என்னது சண்டை போட்டா நிம்மதியா தூங்க விட மாட்டா, எட்டி உதைப்பா, அதெல்லாம் நிறைய இருக்கு. பெரிய பிரச்சனை இல்லை. அவனை இவ்வளவு பெருமையா பேசுறேன், நம்ம இது பண்றேன். நீ அவங்க சொல்லுவாங்க இல்ல, நீங்க பொய் சொல்றே சொல்லுவாங்க, அதான் நான் உண்மையை சொல்றேன். இவ சண்டை போட்டா சத்தியமா நான் ஜாலியா இருக்கேன். நீ ஜாலியா இருக்க இல்லையா? இருக்கேன், ஜாலியா தான் இருக்கேன், சந்தோஷமா தான் இருக்கேன். அடி வாங்க எல்லாம் ஜாலியா தான் இருக்கு. எங்க அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க,
அவங்க நான் அடி வாங்கின வந்து செம்ம சந்தோஷப்படுவாங்க. அது எப்பயுமே சொல்லி நீ அவங்ககிட்ட வாய் குத்து வாங்கி கட்டிக்கிற உதவ வைக்கிறேன் அவங்களுக்கே ஒரு மாதிரி ஜாலியாக தான் பார்த்துங்க. இவங்க வந்து இல்ல அதெல்லாம் ஒரு மாதிரி போட்டு அடிக்கிறா அப்படின்னு நீ என்ன சொன்ன நீ என்ன பேசுன உங்க வாயை வச்சு நீ கம்முனு நீ அடி வாங்க மாட்டேன்னுவாங்க. அதுல வேற அவங்க என்ன சொல்லுவாங்க, இவர் நீ அவங்ககிட்ட வாய் குத்து ஒரு நல்லா வாங்கி கட்டிக்கிறேன். ஒம்பு வாங்கறது ரொம்ப ஜாலியா ஒம்பு வாங்கிட்டுலாம் நடி அடி வாங்காதவன் எவன் இருக்கான் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருமே தான் உதவாங்க. தள்ளி விட்டேன். அது ஒன்றும் பிரச்சனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் வந்து இவங்க வந்து ரொம்ப குட்டா சேஞ்ச் ஆயிருக்காங்க. குட்டா குட் கரெக்ட். நானே வெரி குட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. நான் வந்து வெரி குட்டா சேஞ்ச் ஆயிருக்கேனா? என்ன சேஞ்ச் ஆயிருக்கு? சேஞ்ச் எதனா ஆயிருக்கேனா பிஃபோர் மேரேஜுக்கும் ஆஃப்டர் மேரேஜுக்கும்? 11 மணிக்கு எந்திரிக்கிறது. அதெல்லாம் யாரா கேட்டாங்க? இதெல்லாம் சொல்ற சொல்லு. சரியா சாப்பிட மாட்டேன்றாங்க. அவங்க வீட்டில் சாப்பிட்டாங்க, சாப்பிட மாட்டேன். நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன், திமிருத்தனம் அதிகமாகிடுச்சு. சொல்லி திட்டி எங்கள் அம்மாட்ட கோத்து விட்டு அவங்களே கோத்துட்டு அவங்களும் அட்வைஸ் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஸ்விக்கியில் இந்த ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது. நான் முக்கால்வாசி ஹோட்டலில் தான் செலவு பண்ணிக்கிறேன் அதிகமாக. பிஃபோர் மேரேஜுக்கு இது எவ்வளோ பெட்ரு. ஓகே ஓகே கரெக்டு தான். அதுக்கப்புறம் வந்து இதுதான் நல்ல விதத்தில் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. எல்லாரும் சொல்லி பயப்படுத்தின அளவுக்கு இல்லை. பிஃபோர் மேரேஜ்னா இப்போ வந்து ஜாலியாக தான் சுற்றுவாங்க, நிறைய பண்ணுவாங்க. கல்யாணம் ஆகிட்டோன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். அதனால் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியாது, லைஃப் வந்து வேறு மாதிரி ஒரு இதில் போயிடும்னு சொல்லி சொன்னாங்க, பயம்படுத்தினாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரொம்ப ஜாலியாக எங்கே போனாலும் ஓகே, சுற்றணும். 12 மணிக்கு வெளியே போகணுமா, ஓகே தான், வெளியே கூப்பிட்டு போகிறது. லாங் ட்ராவல் பண்ணி நானே வேணாண்டா, எனக்கு சுத்த வரல அப்படின்ற மாதிரி இருக்குது. அது மாதிரி வெளியே போகணும், எங்கேயாச்சும் சினிமாவுக்கு அது மாதிரிலாம் படம் ரிலீஸ் ஆனாலே வா சினிமாவுக்கு போகலாம், ஃபோன் பண்ணி நீ ரெடியாரு. வேலையை விட்டு வரதே 10 மணிக்கு தான். ஆனால் இப்போ பர்மிஷன் கேட்டு முன்னாடியே வந்து இதனாலே ஸ்டேட்டஸ் எதுவும் போகிறது இல்லைண்ணா. ஒரு ஸ்டேட்டஸ்லாம் போட மாட்டாங்க. அந்த கண்ணார் ஆயிடும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதனால எங்கே வெளில போனால் ஸ்டேட்டஸ் எல்லாம் போகிறது இல்லை. போயிட்டு 12 முன்னாடியே 10 மணிக்கு தான் உங்களுக்கு வேலை. கண்டிப்பாக 10 மணிக்கு மேலே தான் வருவாங்க. 10 மணிக்குள்ளார வரவே மாட்டாங்க வீட்டுக்கு. அப்போ வந்து எதனா படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி படத்துக்கு போகலாம் ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க கரெக்டாக வர்றதுக்கும் நாளைக்கு ரெடியாக இருந்தோடனே அப்படியே போயிடுவோம் படத்துக்கு. உடனே படத்துக்கு போகிறது, எங்கேயாச்சும் வெளியே போகணுன்னு சொன்னால் ஓகே. அந்த மாதிரி ஜாலியாக வெளியே சுற்றிக்கிட்டு ஜாலியாக தான் இருக்கும். அதனால் பிஃபோர் மேரேஜ்க்கு ஆஃப்டர் மேரேஜ் வந்து ரொம்ப பாசிட்டிவா. பிஃபோர் மேரேஜே பாசிட்டிவ் தான். என்கிட்ட சண்டைலாம் போடவே மாட்டாங்க. 100% 100 சண்டை வந்திருக்குன்னா அதில் வந்து 98% பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ். ஃபஸ்ட்டு பார்த்த மூவி அது? ஃபஸ்ட்டு பார்த்த மூவி அதாவது பிஃபோர் மேரேஜ் ஃபஸ்ட்டு பார்த்த மூவி வந்து காஞ்சனா 3யா என்னன்னு தெரியல. இப்போ ரீசனாக வந்துச்சு காஞ்சனா 3 அப்படியே மறந்துட்டேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் அதுதான் பார்ட் 1 பார்ட் 2. அது என் மேலே மிஸ்டேக் இல்லை இல்லையா, அதனால பார்ட் 3 வந்துச்சு. காஞ்சனா பார்ட் 3 பார்த்தோம் நாங்கள். லவ் பண்ணி 1 வீக். ஆமாம், முனி 4 காஞ்சனா பார்ட் 3 இப்போ நான் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் மேரேஜ் ஃபஸ்ட்டு பார்த்த படம் லவ் டுடே. நல்லா தான் இருந்தது. ஞாபகம் இல்லை இருந்ததுப்பா, இருந்தது. ஞாபகம் இருக்கா? இருக்கு கேட்டேன், முடிக்கிறியா? அதனால பொசுக்குன்னு கேட்டியா? அதான் பிஃபோர் மேரேஜ் வந்து காஞ்சனா 3, ஆஃப்டர் மேரேஜ் வந்து லவ் டுடே. வாரிசு படம் பார்க்கலான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணோம். அதுக்கு முன்னாடியே வந்து லவ் டுடே வந்து நல்லா இருக்குன்னு ரிவ்யூ வந்துச்சுல. ஆமாம்மா, நல்லா தான் இருந்தது. அவ்வளோதான். ஓகே மக்களே, ரொம்ப பேசிட்டோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம், என்ன எதனா சேலஞ்ச் வீடியோ இருந்தால் நம்மளுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வந்து ரெகுலராக வீடியோ வந்து லென்த் வீடியோ அப்லோட் பண்ணலாம். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போதான் வந்து லவ் ஸ்டோரி போட முடியும். போடலாம். எதனா மிஸ்டேக் இருந்தால் அதையும் சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். பாய்.